எஸ்பிடிஎஸ் பயனர் கையேட்டிற்கு வரவேற்கிறோம். மொபைல் செயலியில் DAPI எவ்வாறு தேடுவது என்பதை உங்களுக்கு கற்பிக்க இந்த படிப்படியான வழிகாட்டி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸ்டெப் 1. பிரதான டாஷ்போர்டிலிருந்து மாற்றுத்திறனாளிகள் தரவுத்தளத்தை அணுக DAP ரெஜிஸ்ட்ரி ஐகானை தட்டவும். பெயர் அல்லது UDID மூலம் குறிப்பிட்ட பதிவுகளை தேட இந்த ரெஜிஸ்ட்ரி உங்களை அனுமதிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நபரை கண்டறிய தேடல் பட்டியல் பெயரை உள்ளிடவும். நீங்கள் தட்டச்சு செய்யும் போது உங்கள் உள்ளீட்டிற்கு பொருந்தும்படி கணினி பதிவுகளை வடிகட்டும். ஸ்டெப் 2. விரிவான பதிவு தகவலை காண தேடல் முடிவுகளிலிருந்து பொருத்தமான சுயவிவரத்தை தேர்ந்தெடுக்கவும். சுயவிவரக் காட்சியானது தனிப்பட்ட தகவல்கள், தொடர்பு விவரங்கள் மற்றும் இயலாமையின் தன்மை உள்ளிட்ட ஒரு விரிவான கண்ணோட்டத்தை வழங்குகிறது. ஸ்டெப் 3. தனிநபருக்காக அடையாளம் காணப்பட்ட குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் ஆதரவு சேவைகளை மதிப்பாய்வு செய்ய தேவைகள் மதிப்பீடு நீட்ஸ் அசஸ்மெண்ட் பகுதிக்கு செல்லவும். இங்கே தொழில்சார் சிகிச்சை அல்லது பிசியோதெரபி போன்ற பல்வேறு மதிப்பீடுகளின் நிலையை நீங்கள் கண்காணிக்கலாம். இது சரியான நேரத்தில் தலையீடு செய்வதை உறுதி செய்கிறது. நீங்கள் சிறப்பு மதிப்பீடு ஸ்பெஷாலிட்டி அசஸ்மெண்ட் என்பதை கிளிக் செய்யலாம். இந்த பிரிவு தொழில்சார் சிகிச்சை, உடற்பயிற்சி சிகிச்சை போன்ற மருத்துவ நிபுணர்களின் விரிவான முடிவுகளையும் பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சைகளையும் வழங்குகிறது. மதிப்பாய்வு முடிந்ததும் உங்கள் பணியை தொடர பிரதான பதிவேட்டிற்கு எளிதாக திரும்பிச் செல்லலாம். காணொளியை பார்த்ததற்கு நன்றி. மொபைல் செயலியில் DAP மற்றும் அதன் சுயவிவரத்தை தேட இது உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன்.